கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் என்று நமக்கு அர்ப்பணிப்பின் அவசியத்தை கற்றுக் கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தீர்மானங்கள் திருப்புமுனையாகட்டும். அது ஒரு மாபெரும் மிஷினரி மாநாடு. அலைகடல் என மக்கள் கூட்டம், மான்கள் நீரோடைகளை தேடி தவிப்பது போல பேராயர் BS அசரியாவின் இறை வார்த்தைக்காக மக்கள் ஆவலாய் காத்து கொண்டிருந்தனர். இறை செய்தியின் இனிய நேரம். வேகமாக பறக்கும் அம்புகளைப் போல இறைப்பணியின் அவசியத்தையும் தேவைகளையும் அனைவர் உள்ளத்திலும் பாய செய்தார் அசரியா. இறைப்பணியின் வாஞ்சை பற்றி எரிந்தபோது, மிஷினரி பணிக்காக அர்ப்பணிப்போர் உங்களில் எத்தனை பேர் அவர்கள் முன்னே வரலாம்? அசரியா அறைகூவல் ஒன்றை விடுத்தார். திடீரென்று புயலென சீறி எழுந்தான் ஓர் வாலிபன். நீங்களே ஏன் ஒரு மிஷினரியாக செல்லக்கூடாது? அந்தோ அசரியாவின் உள்ளம் உடைந்தது. கதறி கதறி அழ ஆரம்பித்தார். இயேசுவின் கைகளில் இருதயத்தை கொடுத்தார். தோர்னக்கல் என்ற பகுதியில் அவர் தன் கால்களை பதித்தார். அது கர்த்தரின் பூமியாக கனிந்தது. 8000 கிறிஸ்தவர்கள் என்ற எண்ணிக்கை 2,26,000 உயர்ந்தது. மாபெரும் மிஷினரி பணி. மிஷினரி இயக்கத்தின் விடிவெள்ளி. முதல் இந்திய பேராயர் என்று போற்றப்பட்ட இவர் IMS, NMS, ESI போன்ற மாபெரும் நிறுவனங்கள் உருவாக அடித்தளமிட்டார். அஞ்சா நெஞ்சத்துடன் அயராது உழைத்தவர். கிறிஸ்துவின் உத்தம தொண்டன், கிறிஸ்தவர்களின் வழிகாட்டி, அர்ப்பணிப்பின் மகுடம் என்ற பெரும் புகழுடைய BS அசரியா 1/1/1945 கோதுமை மணியானார். அன்பரே, இப்புத்தாண்டில் நமது தீர்மானம் சிறந்ததாக அமையட்டுமே. பிறர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட அந்த பணியை நாமே ஏன் செய்யக்கூடாது என்று பண்டித ராமாபாய் தன் புத்தகத்தில் எழுதியுள்ளார். அன்புள்ள ஆண்டவரே, என்னையே உம் கரங்களில் தத்தம் செய்கிறேன், ஏற்றுக்கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.